என்ன சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து விட்டாக ஒரே தொட்டக்கரை சொல்லுவாங்க. அது என்ன விட்ட ஒரே தொட்டக்கரை? ஒரு ஜென்மத்தில் நீங்கள் பண்ணியிருந்தனா, அதாவது எப்படின்னா டிஎன்ஏ என்று ஒரு இப்போ நீங்கள் இருக்கீங்க வச்சுக்கோங்க. உதாரணம் சொன்னால், இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களோட டிஎன்ஏ வந்து உங்கள் குழந்தைக்கு போகும். அப்போ உங்கள் குழந்தை டிஎன்ஏ வந்து அதோட குழந்தைக்கு போகும். இப்படியே வழி வரும். அதுமாதிரி உங்களை மூதாதையர் டிஎன்ஏ வந்து யோகம் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த அதே டிஎன்ஏ இந்த உங்களுக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, யோகம் பண்ண இந்த டிஎன்ஏ உங்களுக்கு இருந்ததுன்னா, கண்டிப்பாக உங்களால் யோகம் பண்ண முடியும். அதனால தான் வந்து விட்ட குறை தொட்ட குறை சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னா பார்த்தாலே தெரியும். அதாவது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. இதில் 2 விஷயம் இருக்குது. சீடர்கள் குரு தெரிய போவாங்க. குரு வந்து எங்கேயாவது இருப்பார். சில சீடர்கள்லாம் போக முடியும், சில போக முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் குருவோட கடமை என்னன்னா, சீடர்கள் தேடி நோக்கி வரணும். அது குருவோட கடமை. அப்போ ஊராக சுற்றுவாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வருவாங்க ஒரு ஊராக. எதுக்காக? இந்த சீடர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான். பார்த்தாலும் தெரியும் அவங்களோட மூதாதையர்கள் வந்து அவனோட டிஎன்ஏ வந்து இந்த யோகம் பண்ண டிஎன்ஏ, அந்த விட்ட குறை தொட்ட குறை உள்ளவன் அப்படின்னு அவங்க அது மாதிரி ஆளுங்களை செலக்ட் பண்ணி பயிற்சி கொடுப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க பூர்வ ஜென்மம் அவங்க எனக்கு வருது போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போது அவங்களுக்கு மட்டும் உடனே கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாலே போதும், மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளேயும் அந்த டிஎன்ஏல வந்து பதிவு இருக்குது. அதாவது நம்மளோட நற்குணங்கள் தீய குணங்கள் தானாக வளரும்போது வந்துடுது. ஆனால் யோகம் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு குணங்கள் இருக்குது, தெய்வ குணங்கள் இருக்குது. அந்த தெய்வ குணங்கள் தானாக உள்ளாகிறது வெளியே வரும். அதே மாதிரி யோக கலைகளும் அப்படி தான். நீங்கள் இப்போ அந்த ஜென்மத்தில் கற்று வச்சுருந்தீங்கன்னா, இந்த ஜென்மத்தில் தானாகவே குரு சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. குருவோட வேலை என்னென்னா சுட்டி காமிக்கிறது. இந்த யோகத்துக்கு இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி சின்னதாக கொஞ்சம் சுட்டி காமிச்சாலே போதும், டக்குன்னு அவங்களுக்கு பார்த்திக்கும். அதை ஃபயர்னு சொல்லுவாங்க, ஜீவாச்சுவரை ஏற்றி வர சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி தான். டக்குன்னு உங்களுக்கு டக்குனு மாட்டினே வருவீங்க. அதுக்கப்புறம் குருவோட சில சந்தேகம் கேட்டுனா போதும். ஆனால் ஒன்று, எப்போதுமே குருவை விட்டு பிரிஞ்சு தனிச்சா செஞ்சு பண்ணிடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய சர்க்கிள் வந்துடும். அதாவது எப்போதுமே குரு துணையோடு இருந்து வாழ்க்கை ஃபுல்லாக பயணிக்கணும். குரு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சுட்டி காமிக்கிறது, நீங்கள் தப்பு பண்ணுறதா அப்பப்போ சுட்டி காமிப்பார். இது சரி தப்பு, இப்படி பண்ணுன்னு கூட இருந்து சுட்டி காமிப்பார். தனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படி பாதியிலே போய் பண்ண நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் இழப்பு. அதனால் குரு துணையோட கலைகளை கற்றுக்க முடியும். அதனால் இது ரொம்ப எளிமையானது. உங்கள் முன்னோர்கள் அப்படி டிஎன்ஏ கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கும் அந்த யோகா பண்ணுறதுக்கு தகுதி இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக என்னை அணுகுங்க. உங்களுக்கு தேவையான வித்தைகளை கற்றுத்தரேன். இதுக்கு வந்து ஃபீஸில் வாங்க மாட்டேன். இது வந்து சிவனோட கலைகள், ஆதி கலைகள். இதை வந்து வச்சு வியாபாரம் பண்ண முடியாது. அதனால் குருவுக்கு என்ன காணிக்கை கொடுக்கணுமோ உங்களால் முடிஞ்ச காணிக்கை, அதாவது பூ பழத்தில் பார்த்து முடிஞ்ச உங்களால் தொகை, அவ்வளோதான். இதுதான் குருதட்சிணன்றது. நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா சீடர்கள் அப்படி வரணும் ஆசைப்பட்டாங்களாம். கண்டிப்பாக உங்களுக்காக குருகுலம் அமைச்சு அங்கும் பயிற்சி கண்டிப்பாக கொடுப்பேன். சமுதாயத்தை மாற்றுவோம். நீங்களும் ஒரு சித்தனாக மாறுங்க. நன்றி, வணக்கம்.